ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ என்ன பார்க்க போகிறோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய குவான்ஸ் கொஷின் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கேட்ட குவான்ஸ் கொஷின் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ரீசன், எதுக்காக இந்த செஷன், எதுக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சி பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மேஜராக இருக்கிற 2 ரீசன் சொல்லிடுறேன். ஒன்று, நம்ம வந்து சின்சியரான ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். நம்ம இது வரைக்கும் நம்ம எஸ்எஸ்சி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு உண்டான செஷன்ஸாக போயிட்டு இருக்கு. ஓகேவா, நம்ம எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல் அரௌண்ட் என்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வரோம். சரியா, நம்மளோட எக்ஸாமில் மட்டும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல், எனக்கு ஆல் அரௌண்ட் எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு, பேங்கிங் எக்ஸாம்ஸ் இருக்கு, கேட் இருக்கு, ஜிமேட் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுப்போம். யூபிஎஸ்சியில் இருக்க சிசாட் உட்பட எல்லா கொஸ்டின்ஸும் பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு ஐடியா, இங்கே அந்த மாதிரி இந்த எக்ஸாம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஸோ நம்மளுக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ் வச்சு அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ அதுக்காக நம்மளுக்கு நம்மளோட ஃபெலோ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்காக இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு செஷன் கொண்டு போறோம். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாகவே வச்சுப்போமே, அவங்க வந்து இந்த செஷன் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே எழுதின எக்ஸாம்ஸ் இருக்காங்க, எழுதின ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் பார்த்தது, எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட கேட்டது, ஓகேவா, சில ஆஸ்பிரன்ஸ் கிட்ட கேட்டது அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்தது வந்து என்னன்னா, அவங்க இந்த பேப்பர் ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி குவான்ஸ் பாட்டை ரொம்ப அவங்க டஃபாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. சரியா, ஸோ அப்போ அவங்க குவான்ஸ் இருக்கிற நான் கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி டஃபாக ஃபீல் ஆகல. ஓகேவா, அப்போ நான் என்ன ஃபைன் பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப புக்கில் இருக்கிற அதே ஃபார்மேட்டில் அவங்க வந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறாங்களோ, நம்ம எப்படி ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்டெப் வைஸ் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும்ன்றதுக்காக ஒரு ஸ்டெப்பை எடுத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப வந்து கன்வென்ஷனலாக போட்டு பழகிட்டாங்களோ, அதனால அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கலாம். ஸோ இது அதே கொஸ்டின்ஸை நான் பார்க்குறேன், நான் எப்படி அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ குயிக்காக இல்லை எவ்வளோ சிம்பிளாக ஒரே ஸ்டெப்லையோ இல்லை 2 ஸ்டெப்லையோ அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம லேட்டரலாக திங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவாக இருக்கும். கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் இந்த ஃபெலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதே மெத்தடில் இல்லை இதே அப்ரோச்சில் அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஃபைன். நம்ம கோர்ஸில் நம்ம டிஎஸ்சியில் கோர்ஸும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டே வரும். எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ் இருந்தாலும், ஆர்ஆர்பின்ற கோர்ஸ் இருந்தாலும், அதில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு த்ரூ அவுட்டாக இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எதனா டிஸ்கஷன் வத்தியாக இருக்கோ, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்போயே நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி ரயில்வேஸ் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கக்கூடாது. நான் இந்த எக்ஸாம் மட்டும் தான் எழுத போறேன், அது கூட ஃபைன், இந்த எக்ஸாம் மட்டும் தான் எழுத போறேன், அப்போ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ், இதுல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன், எனக்கு சுத்தி என்னென்ன எக்ஸாம் நடந்தாலும் அதுல இருக்கிற பேப்பர்ஸ் பத்தியோ அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை பத்தியோ நான் வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன எக்ஸாம் கிடைச்சாலும் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஸோ அந்த பேப்பர் எடுத்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம சப்போஸ் நம்ம எழுதியிருந்தோம்னா நம்மளால எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்க முடியும், எதெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்க முடியாது, எங்க நம்ம வீக்கா இருக்கும், அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம், செல்ஃப் அனாலிசிஸ் ஒன்று பண்ணலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ அப்போ எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆர்ஆர்பிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த செஷன் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே அது எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைன், கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குவான்ஸ் இருக்கிறது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். சரி, அது மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைன். ஃபர்ஸ்ட், கோபி சோல்ட் லேப்டாப் ஃபார் 12% கெயின் இஃப் இட் ஹட் பீன் 1200 மோர். அதாவது இனிஷியலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க, ஒரு லேப்டாப்பை வாங்கி விற்றுருக்காங்க, விற்கும் போது கூடுதலாக வச்சு விற்றுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12% கெயின் வந்திருக்கு. நெக்ஸ்ட், இஃப் இட் ஹட் பீன் சோல்டு, இன்னொரு இமேஜினரி சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்க செல் பண்ணதை விட 1200 rupees அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்கன்னா, இனிஷியலாக அவங்க செல் பண்ணதை விட 1200 rupees அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெயின் வந்திருக்கும். கரெக்ட் தானே? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 100 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணேன், எனக்கு ஒரு கெயின் வருதுன்னா, நான் 200 ரூபாய்க்கு செல் பண்ணேன்னா முந்தின இருக்கிற கெயினோட எனக்கு அதிகமாக தான் வரும். ஃபைன். ஸோ அப்போ இப்போ நியூ கெயின் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 20% கெயின் சொல்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அந்த லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது கேட்குறாங்க. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. நான் வந்து டேரெக்டாக நான் சால்வ் பண்ண போகிறேன். எனக்கு கெயின் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா, கெயின் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நியூ கெயின்
நியூ கெயின்ன்றது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% இருக்கு. ஓல்டு கெயின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 12% இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? எனக்கு 8% இருக்கு. எதனால இந்த 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட செல்லிங் பிரைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். என்னோட செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டுத்தையும் நான் ரிலேட் பண்ணிக்கலாமா? என்னோட கெயின் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ மணி வேல்யூல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா நான் டேரக்டா காஸ்ட் பிரைஸ்க்கு போயிடுவேன். ஓகேவா? எனக்கு கெயின் வந்து 12 வந்து 20க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட செல்லிங் பிரைஸ் நான் 1200 ரூபாய் கூடுதலா வித்திருக்கேன். இனிஷியலா எவ்வளவு செல்லிங் பிரைஸ்னு தெரியாது, ஃபைனலா எவ்வளவு செல்லிங் பிரைஸ்னு தெரியாது. ஆனா டிஃபரன்ஸ் இன் செல்லிங் பிரைஸ் வந்து 1200 ரூபாய் வந்திருக்கு. சோ அந்த டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸோட ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சோ என்னோட டிஃபரன்ஸ் இன் செல்லிங் பிரைஸ் இது எவ்வளோ 8% இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். என்னோட டிஃபரன்ஸ் இன் செல்லிங் பிரைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ 1200. அப்ப 8% தான் 1200 அப்படின்னா 100% எவ்வளோன்னு பார்த்துக்கலாமா? 8% தான் 1200 அப்படின்னா 100% எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இதை நீங்க ஃபுல்லா கால்குலேட் பண்ண தேவையில்லை. நீங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ அப்போ 8ன்னு பார்க்கும்போது எனக்கு 150 வருது. 150 இன்டூ 100 போட்டிங்கன்னா 15,000. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான். இவ்வளோ தான் உங்களோட ஸ்டெப் இருக்கணும். என்னோட கொஸ்டின் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் ஸ்டெப்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எனக்கு ஆன்சரை டிட்டர்மின் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு ஆன்சரை லீட் பண்ணிட்டு போகணும். சரியா? இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணணும்னா இன்டூ 100 பண்ணணும், ஃப்ராக்ஷனாக மாற்றினா டிவைட் பை 100 பண்ணணும். அந்த ஸ்டெப்பே தேவையில்லை. 8 நான் 120 அடிச்சேன் அப்படின்னா 15 டைம்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஆப்ஷனில் 15 எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ஜீரோஸ் வருதுன்னா 3 ஜீரோஸ் வருது. அப்போ 15 இன்டூ 1000 15,000. இவ்வளோ தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் என்னோட ஸ்டெப்பாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். டைமும் அதிகமாக எடுத்துக்காது. ஸ்டெப்ஸை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். இப்படி தான் நம்மளோட மெத்தட் ஆஃப் சால்விங் இப்படி தான் இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட். What is 20% of 30% of 500? ஸோ இப்போ 20% நீங்க அப்படியே ஃபிராக்ஷனா மாத்தினாலும் சரி, இல்ல பெர்சன்டேஜஸ் அப்படியே நீங்க ரெப்ரசென்ட் பண்ணாலும் சரி, நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பெர்சன்டேஜஸோட ஈக்குவலண்டான ஃபிராக்ஷன் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சிருக்கணும் நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ 20% நான் 1/5 போட்டுக்கிறேன். இன்டூ 30% 3/10 அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்டூ 500. அவ்வளவுதான். ஸோ இப்போ கேன்சல் பண்ணா போதும். இந்த 5 இந்த 5 ஓட கேன்சல் ஆகும் 10 டைம்ஸ். ஸோ 30 தான் எனக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு ஆன்சரா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் உங்களுக்கும் பெரிய சேலஞ்சா இருக்காது. பட் இது கொஸ்டின்ஸா நம்ம எடுக்கும்போது எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். குவான்ஸ் கொஸ்டின் எல்லாம். அதனால அதை பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்காது. ஃபைன். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The sum of first natural numbers, ஓகேவா? The sum of first n natural numbers is 253. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ முதல்ல இருந்து இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கின்றது தெரியும். 1ல இருந்து ஆரம்பிக்கும் டில் n வரைக்கும். அந்த nன்றது எவ்வளோன்றது அவங்க மென்ஷன் பண்ணல. சரியா? nன்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது எவ்வளோன்றது மென்ஷன் பண்ணல. அதோட வேல்யூ, அதோட சம் எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 253. ஓகேவா? சாரி, அதோட வேல்யூ எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 253. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் n, என்னோட வேல்யூ எவ்வளோன்றது கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதோட சம் கண்டுபிடிக்கிறது என்னது? n இன்டூ n + 1 டிவைட் பை 2. சரியா? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா n இன்டூ n + 1 பை 2. இதுதான் எனக்கு என்ன தெரியும்? 253. அப்போ n இன்டூ n + 1 என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? இது என்னவா இருக்கும்? இந்த 2 வந்து அன்சைட் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல போகும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும்? 506 அப்படின்னு இருக்கும். சரியா? எனக்கு ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 506 வருது. அப்போ என்னோட வேல்யூ என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. என்னோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபைன். இப்போ எனக்கு யூனிட் டிஜிட் 6 இருக்கு. யூனிட் டிஜிட் ரூலை நான் அப்ளை பண்ணும்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து என்ன ஆகணும்னா யூனிட் டிஜிட்ல 6 வரணும். அப்போ என்னோட நம்பர்ஸ்ல எனக்கு யூனிட் டிஜிட் என்ன இருக்கும் தெரியும் இல்லையா? 2 into 3 மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 6 வரும். கரெக்டா? 2 into 3 மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 6 வரும். ஓகேவா? 8 into 2 மல்டிப்ளை பண்ணாலும் 6 வரும். 4 into 4 மல்டிப்ளை பண்ணாலும் 6 வரும். ஆனா 8 2ன்றது எனக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது. 4ன்றது எனக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது. கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர். அப்போ 2 3 வந்து எனக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ யூனிட் டிஜிட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 10th டிஜிட் என்ன வரும்ன்றதை பார்க்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து இருக்கக்கூடிய நம்பரை நம்ம கண்டுபிடிக்கல, நம்பரோட யூனிட் டிஜிட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10th டிஜிட்ல என்ன நம்பர் வரும்ன்றதை பார்க்கணும். அப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் ஹெல்ப் பண்ணிப்பேன். அதோட ஹெல்ப்பை நான் சீக் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ஆப்ஷன்ல 22 இருக்கு இல்லையா? ஸோ 22 into 23 தான் ஆன்சரான்னு பார்க்கணும். 23 போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 22னா 484, 484 + 22 போட்டிங்கன்னா உங்களுக்கு 506 வருது. ஸோ அப்போ 506 தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் 22 தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். சரியா? எனக்கு சம் ஆஃப் n நம்பர்ஸோட ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா ஃபுல்லா அப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா சால்வ் பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வரலாம். I can do that. either அது பண்ணலாம். இல்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டெப் நான் எடுத்து போட்டு ஆப்ஷன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 22ன்றது தெரியுது. அதை வச்சு 22 அதுக்கு அடுத்த நம்பர் 23 இதை மல்டிப்ளை பண்ணா 506 வருதான்னு பார்க்குறேன். வருது. அப்போதான் ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட். 3 dice is thrown.
ஓகே. நம்மளுக்கு டைஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரியும். சரியா? நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸா அது எவ்வளோன்றது தெரியும். அதாவது என் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோன்றது தெரியும். இப்போ 1 டைஸ் இஸ் த்ரோன்னா எனக்கு என்ன இருக்கும்? 6 இருக்கும். 2 டைஸ் இஸ் த்ரோன் அப்படின்னா 36 இருக்கும். 3 டைஸ் இஸ் த்ரோன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என் ஆஃப் எஸ் என்னவா இருக்கும்? எனக்கு 216. அதாவது 6ஓட கியூப். ஒரு டைஸை த்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு 6 பவர் ஆஃப் 1 தான் மொத்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1 பாசிபிலிட்டி என்ன? ஒரு டைஸை ரோல் பண்றீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 வரும், இல்ல 2, இல்ல 3, இல்ல 4, இல்ல 5, இல்ல 6. மொத்தமா 6 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. சோ ஒரு டைஸை த்ரோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் 2 டைஸை த்ரோ பண்ணீங்க அப்படின்னா 2 டைஸை த்ரோ பண்றீங்க அப்படின்னா 6 பவர் ஆஃப் 2 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 3 டைஸ்னா 6 பவர் ஆஃப் 3, 4 டைஸ்னா 6 பவர் ஆஃப் 4. அப்படியே நீங்க 6ஓட பவர்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல நீங்க போட்டு வரீங்க. ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப 3 டைஸ் அப்படினால எனக்கு ஆப்ஷன்ல டினாமினேட்டர்ல 216 இருக்கான்னு பாப்பேன். ஓகேவா? 216 இருக்கலாம், 216 ரெடியூஸ் ஆகியும் இருக்கலாம். சரியா? ஃபைன். இதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி. ஓகே, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி சேம் நம்பர்ஸ் இன் ஆல் தி டைஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா 3 டைஸை ரோல் பண்ணும்போது சோ எனக்கு என்ன இருக்கும்? கிடைக்கக்கூடிய நம்பர் சேமா இருக்கணும். அப்ப எத்தனை சான்ஸ் இருக்குன்றத பாத்துக்கலாம். என்ன ப்ராபபிலிட்டின்றத பாத்துக்கலாம். 1,1,1 சேம் நம்பர்ஸ், 2,2,2 சேம் நம்பர்ஸ், 3,3,3 அதே மாதிரி 4, அதே மாதிரி 5, அதே மாதிரி 6. சோ 6 நம்பர் இருக்கு. 6மே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவுட் ஆஃப் 216 நமக்கு எவ்வளவு சான்ஸ், எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 6 இருக்கு. சோ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 6/216 அப்படின்னு இருக்கும். இது கேன்சல் ஆகுதா இல்லையான்றது பாருங்க. இது அப்படியே நம்ம எடுத்து எழுதிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கேன்சல் ஆச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. அதாவது ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்ப எடுத்து எழுதும்போது எனக்கு என்ன வரும்? 1/36. சோ ஆப்ஷன் சி 1/36 தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? மொத்தமா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இல்ல அவங்க கேக்குற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு? மொத்தமா எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? அது டினாமினேட்டர்ல வரும். மேல ப்ராபபிலிட்டி வரும். சோ ப்ராபபிலிட்டி டிவைடட் பை பாசிபிலிட்டி. அதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். சோ மொத்தமா எனக்கு 6 ப்ராபபிலிட்டி இருக்கு. சோ டினாமினேட்டர்ல 6 ன்னு போட்டுக்கிறேன். பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 216 இருக்கு. அதனால டினாமினேட்டர் 216 போடுறேன். ரெடியூஸ் பண்ண முடியுது. அதனால ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சோ 1/36. சோ ஆப்ஷன் சி தான் எனக்கு ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட். The curved surface area of a right circular cylinder. ஒரு சிலிண்டர் இருக்கு. அந்த சிலிண்டரோட அது என்ன சொல்லுவோம்? சுற்றளவா? சோ அந்த curved surface area எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 66 இருக்குன்னு சொல்றாங்க. ஹைட் எவ்வளவுன்றது கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா டயாமீட்டர் கேக்குறாங்க. சோ எனக்கு curved surface area ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த क्वेश्चனை சால்வ் பண்ணது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்காது. சரியா? curved surface area of a cylinder. எனக்கு என்ன தெரியும்? 2πRh. இதுதான் எனக்கு தெரியும். சரியா? 2πRh. R stands for radius, H stands for height. இதுல height क्वेश्चன்ல கொடுத்துட்டாங்க which is 7. சோ ஹைட் क्वेश्चன்ல கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் மட்டும் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் எனக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டரா இருக்கும். ஓகே. சோ அப்ப curved surface area 66. சோ அப்ப 2 * 22/7 * R * 7. ஓகேவா? சோ இது கேன்சல் ஆகும். சோ 22 னா 11 2s are 11 3s are. சோ அப்ப எடுத்து போட்டீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானே. சோ அப்ப உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2πRh is equal to 66. 11 6 are sorry. ஓகே. சோ இங்க 11 டைம்ஸ் தான கேன்சல் பண்றோம். அதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு டைம் கேன்சல் பண்ணோம். எனக்கு 3 ன்னு வரும். சோ ரேடியஸோட வேல்யூ 3/2 ன்னு இருக்கும். அவங்க கேக்குறது டயாமீட்டர். சோ டயாமீட்டர் வந்து என்னவா இருக்கும்? ரேடியஸ் அதோட 2 டைம்ஸ். சோ டயாமீட்டர் உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட்டா எடுத்து எழுதிட்டீங்கன்னா அந்த ஸ்டெப்லயே நீங்க ஆன்சருக்கு கொண்டு வந்துரலாம். ஓகேவா? சோ எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு 3 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிள் தானே. எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனா எனக்கு ஆன்சர் தெரியும். ஃபார்முலா தெரியலனா அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन ஸ்கிப் பண்ண வேண்டியதுதான். சோ நீங்க ஃபார்முலாஸ நீங்க ரொம்ப தரவா இருக்கணும். எல்லா டாபிக்லயுமே எஸ்பெஷலி மென்சுரேஷன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட். The value of a motorcycle 2 years ago was 80,000. It depreciates. Depreciatesனா குறைஞ்சிட்டே வருது, ரெடியூஸ் ஆயிட்டே வருது அதோட வேல்யூ அப்படின்னு அர்த்தம். At the rate of 4% per annum for the first year. செகண்ட் இயர் 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிளோட வேல்யூ இருக்கு. அந்த மோட்டார் சைக்கிளோட வேல்யூ ஒரு வருஷமா மாறிட்டே இருக்கு. கான்ஸ்டன்ட்டா அந்த வேல்யூ வந்து எனக்கு த்ரூஅவுட் ஆல் தி இயர்ஸ் எனக்கு சேமா இல்ல. ஒரு வருஷம் எனக்கு ஏற இறங்க அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகுது? 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நான் யூசுவலா வந்து பெர்சன்டேஜா ஃபிராக்ஷனா மாத்தி ரேஷியோக்கு நிறைய வாங்கி அந்த ரேஷியோ சால்வ் பண்ணுவேன். சரியா? சோ 4% ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா 4% ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா 1/25. இதுல ஓல்ட் வேல்யூ டினாமினேட்டர் இருக்கிறது ஓல்ட் வேல்யூவா இருக்கும். மேல இருக்கிறது ஃபேக்டர். அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனா பிளஸ் ன்னு போடுவேன். டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மைனஸ் ன்னு போடுவேன். சரியா? இன்க்ரீஸ் ஆயிருந்தா பிளஸ் இல்ல டிக்ரீஸ் ஆயிருந்தா மைனஸ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. டிப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லிருக்காங்க which means decrease. சோ அதனால என்ன பண்றேன்? ஓல்ட் வேல்யூ எனக்கு எப்பவுமே டினாமினேட்டர் இருக்குறதா. ஓல்ட் வேல்யூ 25 பார்ட்ஸா இருக்கு. மேல இருக்கிற 1 பார்ட் குறையுது. அப்ப நியூ வேல்யூ 24 பார்ட்ஸா இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இயர் முடிவுல எனக்கு 25 பார்ட்ஸா இருந்தா அந்த மோட்டார் சைக்கிளோட வேல்யூ 24 பார்ட்ஸா குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் எண்டிங்ல பாப்போம். செகண்ட் இயர் எண்டிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அகைன் என்ன ஆகுது?
4% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? 4% அப்படின்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா அதே 25 பார்ட்ஸ் தான். ஓகேவா? அதே 4% ஃப்ராக்ஷனாக மாற்றினா அதே 1/25 இப்போ இன்க்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 25 இருந்தது எனக்கு 26 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது ஒரு ஃபேக்டர் தான். ஓகேவா? நியூமரேட்டர் இருக்கிறது ஒரு ஃபேக்டர் தான். டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத எடுத்து போடணும். சரியா? ஃபர்ஸ்ட் கேஸில் உங்களுக்கு டிக்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க, அதனால மைனஸ் போட்டிருக்கீங்க. செகண்ட் கேஸில் உங்களுக்கு இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க, அதனால ப்ளஸ்ன்னு போடுறீங்க. ஸோ 25 - 1 24, இங்கே 25 + 1 26. அவ்வளோதான். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 625 வருது. இங்கே எவ்வளோ வருது? 24² 576. ஸோ 576 + 48. 24 × 2 48. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 624 அப்படின்னு வருது. கரெக்டா? ஓவராலாக பார்க்கும்போது 624 அப்படின்னு வருது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, நியூ வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஃபைன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 625. ஸோ என்னோட 625 தான் கொஸ்டினில் கொடுத்துருக்க 80,000 அப்படின்னு எடுத்துப்பேன். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த 625 அதாவது மோட்டார் சைக்கிளோட ஓல்டு வேல்யூ, கொஸ்டினில் கொடுத்துருக்கிற 80,000 அதாவது மோட்டார் சைக்கிளோட ஆக்சுவல் ஓல்டு வேல்யூ, இதோட கம்பேர் பண்ணிப்பேன். ஸோ என்னோட 625 பார்ட்ஸ் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற 80,000 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டுமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் என்னன்றது கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 624 பார்ட்ஸ். 625 பார்ட்ஸ் தான் எனக்கு 80,000 அப்படின்னா 624 பார்ட்ஸ் எவ்வளோன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா எனக்கு இருக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவோட குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ கண்டிப்பாக எனக்கு ஆப்ஷன் சியே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் வருதுன்றதை பார்த்துக்கலாம். சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் இப்படி பார்க்கும்போது நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு 25 எடுத்துக்கலாமா? 25 சார் 625, இங்கே 25 3 சார் 75, கேரி ஓவர் 5, 25 2 சார் 50, இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 25 லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எனக்கு 0 சார் இருக்கிற வரைக்கும் எனக்கு 25 ஆல போகும். ஸோ 25 1 சார் 25, இங்கே எடுக்கும்போது எனக்கு 25 1 சார் 25, கேரி ஓவர் 7. ஸோ 25 2 சார் 50, கேரி ஓவர் 20. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 25 8 சார் 200. ஸோ அப்போ ஒன் பார்ட்ன்றது எவ்வளவா இருக்கும்னா எனக்கு 128 இருக்கும். அப்போ 624 பார்ட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். சரியா? 624 பார்ட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் போட்டு வச்சு பார்க்கும்போது 8 × 4 எனக்கு 2ல தான் முடியும். 32 2ல தான் முடியும். அப்போ இருக்கிற ஆப்ஷன்ல 2 வந்து எனக்கு ஆப்ஷன் டி இருக்கு. நெக்ஸ்ட் 4 cells phones are in a house at 5 AM all phones will ring together. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃபோனோட ரிங்கிங் இன்டர்வல் எவ்வளோனா 20 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு ரிங்கிங் இன்டர்வல் 30 மினிட்ஸ், தேர்டு 40 மினிட்ஸ், ஃபோர்த்து 50 மினிட்ஸ். ஓகே, எனக்கு ஒரு செல்ஃபோனும் இந்த ரிங்கிங் இன்டர்வல் அடிச்சுட்டே இருக்கு. ஸ்னூஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிங்கிங் இன்டர்வல் அடிச்சுட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ அடிக்குதா 20 நிமிஷம் கழிச்சு அடுத்தது, அடுத்து 20 நிமிஷம் கழிச்சு, அடுத்து 20 நிமிஷம் கழிச்சு, இந்த பேட்டர்ல எனக்கு அந்த பெல்லு அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் ஃபோன் எடுத்துட்டீங்கன்னா 30 மினிட்ஸ் இன்டர்வல்ல ரிங் ஆகிட்டே இருக்கும். தேர்டு 40, ஃபோர்த்து 50. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு 5 AM லாஸ்டா பார்த்தீங்கன்னா 5 AM ரிங் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நாலுமே சேர்ந்தாப்புல எனக்கு எந்த டைம்ல ரிங் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கடைசி 5 AM என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 செல்போன்ஸும் ஒரே டைம்ல ரிங் ஆயிருக்கு. அடுத்த முறை இந்த 4 செல்போன்ஸும் எப்போ ரிங் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். LCM HCF பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான். ஸோ எனக்கு இந்த ரிங்கிங் இன்டர்வலோட LCM கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் எனக்கு அடுத்த டைம் இன்டர்வல் என்னன்றதை டிசைட் பண்ணி கொடுக்கும். ஸோ 30 40 60 20 30 40 50க்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 600. ஓகேவா? 600 தான் அதுக்கு LCM இருக்கும். இது என்ன யூனிட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 600 மினிட்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா LCM இருக்கும். ஸோ கடைசியாக எனக்கு 5 AM 5 AM அப்புறம் 600 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு அடுத்த முறை இந்த 4 பெல்லுமே ஒரே டைம்ல ரிங் ஆகும். ஓகேவா? இந்த 600 மினிட்ஸ்ன்றதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோம்? டிவைட் பை 60 போட்டுப்போம். ஸோ 60 போட்டால் 10ன்னு வருது. ஸோ 5 AMல அதுக்கப்புறம் 10 மணி நேரம் கழிச்சு அடுத்து நம்மளுக்கு ரிங் ஆகும். ஸோ 12 ஹார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 PM 5 AMலேருந்து 12 ஹார்ஸ்னா நமக்கு 5 PM வந்துடும் இல்லையா? அதுலேருந்து 2 மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 5 - 2 3. ஸோ 3 PM தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். சரியா? 15 போடுவோம் இல்லையா? 15ன்றது ரயில்வே டைமிங் தானே. ஸோ ரயில்வே டைமிங் 15 ஹார்ஸ் அப்படின்னா ஆக்சுவல் டைமிங் என்ன இருக்கும்? 3 PM அப்படின்னு இருக்கும். ஸோ 3 PM தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். கொஸ்டினை பார்க்கும்போது LCM HCF கொஸ்டின் அப்படின்றது தெரியாது, அந்த கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுது. இன் ஹவு மெனி மந்த்ஸ் த பிரின்சிபல் 2000 வில் டபுள். ஓகேவா? பிரின்சிபல் டபுள் ஆகுதுன்றது சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை ரிவைஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். இதை பார்க்காம நம்ம போயிருக்க மாட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸை பொறுத்து இருக்கு. எனக்கு பிரின்சிபல் என்னவா மாறும்னா பிரின்சிபல் எனக்கு அமௌண்ட்டாக மாறும். இங்கே 1 2 மடங்காக மாறுதுன்னு சொல்றாங்க. அப்போ பிரின்சிபல் எப்பவுமே 1, அமௌண்ட் எப்பவுமே 2. ஓகேவா? பிரின்சிபல் எனக்கு 1ன்னு இருக்கும், அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்
வில் டபுள்னு சொல்றாங்க. அதாவது 1 2 ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப பிரின்சிபல் ஒரு பார்ட்டா இருக்கு, அமௌண்ட் 2 பார்ட்டா இருக்குன்னா, இதோட டிஃபரன்ஸ் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு பார்ட்டா இருக்கு. அவ்வளவுதான். இது போதும். நம்ம என்ன பண்ணலாம்? SI ஈக்குவல் டு PNR/100 அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ப SI வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 1 1ன்னு போட்டுப்பேன். பிரின்சிபல் என்ன பொறுத்தவரைக்கும் 1 1ன்னு போட்டுப்பேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்றது அவங்க கேட்கறாங்க. ஸோ அப்போ மந்த்ஸ்ல கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பை 12 போட்டுக்கலாமா? இயர்ஸ்ல கேட்டாங்கன்னா ஜஸ்ட் Nன்னு போட்டுக்கலாம். மந்த்ஸ்ல கேட்டா நம்ம மந்த்ஸை மாத்திக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் பை 12 பண்ணலாம். அதுக்கப்புறம் ரேட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஃபிராக்ஷனா மாத்துறீங்க. ஸோ 8/100. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ 4 2s ஆர் 4 3s ஆர் வரும். இங்க 2 இங்க 50 டைம்ஸ் வரும். ஸோ 50 into 3 150. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எவ்வளோனா உங்களுக்கு 150 மந்த்ஸ். ஸோ 150 மந்த்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஆன்சரா இருக்கும். ஓகேவா? எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டா தான் மாறும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பிரின்சிபல்லையும் அமௌண்ட்டையும் நீங்க எவ்வளவு பார்ட்ஸ் வரன்றத டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுதான் இன்ட்ரெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த PNR/100 ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். இது தேவையில்லாத டேட்டா தான். சரியா? இந்த 2000 ரூபீஸ் அப்படின்னா இது தேவையில்லாத டேட்டா தான். எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு 1 2 மடங்கா மாற போகுதுன்னு தெரிஞ்சா கேன்சல் தான் ஆக போகுது. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பார்ட்ஸ், பிரின்சிபல் எவ்வளவு பார்ட்ஸ் அது ஆக்சுவல் வேல்யூ எடுத்து போட்டேன் அப்படின்னா அது கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ டைரக்டா என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சரி, எப்படியே கேன்சல் தான் ஆக போகுது. நான் ஸ்ட்ரைட்டா 1 1ன்னு போட்டுப்பேன். பேலன்ஸ் இருக்கிற அந்த வேல்யூஸ் நான் கால்குலேட் பண்ணா போதும். ஓகேவா? இதுதான் டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த क्वेश्चनல ஒரு மேட்டரே கிடையாது சால்வ் பண்றது. ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन. LCM of 3 2.7 0.09. சோ அப்போ டெசிமல்ஸ் டேர்ம்ஸ்க்கு நம்ம எப்படி LCM எடுக்கணும்ன்றது நமக்கு தெரியும். சரியா? சோ 3 இருக்கு. 2.7 நம்ம 27/10 அப்படி எடுத்துக்கலாம். 0.09 நம்ம 9/100 அப்படி எடுத்துக்கலாம். சரியா? சோ ஃபிராக்ஷன்ஸ்க்கு எப்படி LCM எடுக்கணும் இல்ல ஃபிராக்ஷன்ஸ்க்கு எப்படி HCF எடுக்கணும்ன்றது தெரியும். சோ நான் காமனா டினாமினேட்டர் சேமா வச்சுக்கிறேன். சோ 27/10ன்றத 270/100 அப்படி மாத்திக்கிறேன். அதே மாதிரி 3/1 அப்படின்னு இருக்கிறத 300/100 அப்படின்னு மாத்திக்கிறேன். சோ அப்ப இந்த நம்பர்ஸ்க்கு நான் என்ன பண்ணனும்னா LCM எடுக்கணும். சோ இப்போ LCM of fractions எனக்கு என்ன தெரியும்? LCM of numerators divided by HCF of denominators. சோ 100க்கும் 100க்கும் HCF என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 100ன்னு இருக்கும். சோ மேல இருக்கிற 300க்கும் 270க்கும் 9க்கும் LCM எடுத்தீங்கன்னா போதும். சரியா? 300க்கும் 270க்கும் 9க்கும் LCM எடுத்தீங்கன்னா போதும். சோ அப்ப LCM என்னவா இருக்கும்? லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும் இல்ல லார்ஜஸ்ட் நம்பரோட ஏதோ ஒரு மல்டிபிளா இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ அப்ப இத நான் பிரேக் டவுன் பண்றேன். 3 into 100 100 என்ன பண்றேன்? 2 into 2 into 5 into 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபுல்லா எனக்கு டெசிமல் பிரைம் இன்டிஜர்ஸா நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதோட ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 270 என்ன பண்ணலாம்? எனக்கு 9 into 30 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை 3 into 3 பண்ணலாம். இங்க 3 into 10 இருக்கு. 10 வந்து 2 into 5 மாத்திக்கலாம். சோ அப்போ 3 into 3 into 3 into 2 into 5 அப்படின்னு பிரைம் ஃபேக்டர்ஸா நான் என்ன பண்றேன்னா ஃபுல்லா ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். நான் என்ன 3 into 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். சோ நம்பர்ஸ் அதோட ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதுல இருக்க காமன் ஃபேக்டர்ஸ் மூணு நம்பர்லயே இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். அப்புறம் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்டிவா இருக்க ஃபேக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஓகே. சோ அப்ப அந்த ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? சோ மூணுத்துமே காமனா இருக்கிறது ஒரு 3 இருக்கு. அதுக்கு பதிலா ஒரு 3 எடுத்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் மூணுத்துமே காமனா தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ரெண்டு நம்பர்ஸ்க்கு என்ன காமனா இருக்குன்னு பாக்குறேன். இங்க இருக்கிற 2 3க்கு பதிலா ஒரு 3 எழுதிப்பேன். இங்க இருக்கிற 2 2க்கு பதிலா ஒரு 2 எழுதிப்பேன். இங்க இருக்கிற 2 5க்கு பதிலா ஒரு 5 எழுதிப்பேன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இங்க 2 into 5 இருக்கு. 2 into 5 அப்படியே 10 எழுதிக்கிறேன். இங்க 3 இருக்கு. அந்த 3 அப்படியே எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். இதுதான் நம்மளுக்கு LCM-ஆ இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராடக்ட்டுக்கு அரைவ் ஆயிடலாம். சோ 3 into 3 9 9 into 3 27 27 into 2 27 into 10 into 10 2700 divided by 100. சோ அப்போ ஃபைனல் LCM என்ன இருக்கும்னா 27 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஃபைனல் LCM will be equal to 27. அதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஃபிராக்ஷன்ஸ்க்கு எப்படி LCM எடுக்கணும்ன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா அந்த ஸ்டெப்ஸை கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். நம்ம டிஸ்கஸ் தான் பண்றோம். இந்த क्वेश्चन வந்து என்னவா இருக்கு அப்படின்றத இதை எப்படி சால்வ் பண்ண டிஸ்கஸ் தான் பண்றோம். நம்ம வந்து கான்செப்ட்ஸை ஃபுல்லா நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. சரி, அதனால நான் டைரக்டா ஸ்டெப் எடுத்து போட்டுறேன். இது வந்து சீரியஸான ஆஸ்பிரன்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபிராக்ஷன்ஸ்க்கு LCM எப்படி எடுக்கணும், ஃபிராக்ஷன்ஸ்க்கு எப்படி HCF எடுக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் क्वेश्चंस எப்படி சால்வ் பண்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா which of the following lies between. ஓகே, ரெண்டு இரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு இரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்து இருக்கிற ஆப்ஷன்ல எது எனக்கு அந்த பிட்வீன் வேல்யூஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஃபைன். சோ அப்ப எனக்கு தேவைப்படுற ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிப்பேன். என்னன்னா 7 cube root of 7 அப்படின்னு இருக்கு. அதை 7 power of 1/3 அப்படின்னு மாத்திக்கிறேன். அதே மாதிரி 4 root of 5 இருக்கு. அதை 5 power of 1/4 அப்படின்னு மாத்திக்கிறேன். எனக்கு பேஸ் வந்து வேல்யூஸ் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுவேன். எப்போனா எனக்கு பவர் சேமா இருந்துச்சு அப்படின்னா, சேம் ஃபார்மேட் இருக்குன்னா பேஸ் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் நான் கம்பேர் பண்ணுவேன். இங்க எனக்கு பவர் சேமா இல்ல. சோ பவர் சேமா நான் வந்து என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சோ அப்ப 3 4க்கு LCM என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 12ன்னு இருக்கும். சோ அப்ப நான் 12க்கு என்னோட டினாமினேட்டரை மாத்திக்கிறேன். சோ 3ல இருந்து 12க்கு அரைவ் ஆகணும் அப்படின்னா மல்டிப்ளைங் பை 4. சோ அப்ப எனக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4/12. அதே மாதிரி எனக்கு 4ல இருந்து 12க்கு அரைவ் ஆகணும் அப்படின்னா 4 எப்படி 12 மாத்துவீங்க? மல்டிப்ளை பை 3. சோ டினாமினேட்டர் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நியூமரேட்டர் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ 3/12 அவ்வளவுதான். சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? எனக்கு 7 power of 4 into 1/12 அப்படின்னு எழுதிக்கலாம்.
அதே மாதிரி 5 into 3 5 power of 3 into 1/12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1/12 1/12 காமனாக இருக்கு. இதை 12th root of 7 power of 4 அதே மாதிரி 12th root of 5 power of 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன 7 power of 4க்கும் 5 power of 3க்கும் இன் பிட்வீனில் என்ன வேல்யூஸ் இருக்குன்றதான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? நான் வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். 7 power of 4க்கும் 5 power of 3க்கும் 12th root of 7 power of 4க்கும் 12th root of 5 power of 3க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபைன் 5 கியூப்ன்றது என்ன தெரியும் எனக்கு 625 125 அப்படின்றது தெரியும். அதே மாதிரி எனக்கு 7 power of 4 49 ஸ்கொயர் என்னன்றது தெரியும். 2401 அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ 125க்கும் 2401க்கும் இன் பிட்வீன் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரியா? இருக்கிற ஆப்ஷனில் இன் பிட்வீன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபைன். ஸோ அப்போ இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் ஆப்ஷன்ஸுமே நான் பவர் ஆஃப் இதுக்கு மாற்றிப்பேன். சரியா? ஸோ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடுறேன். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு இருக்குது. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இது என்னோட ஆப்ஷன்ஸாக இருக்குது. எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்றது என்னன்னு தெரியும் 2 வந்து எனக்கு இருக்கக்கூடிய லிமிட்ஸ் கிடையாது. 125க்கு மேலே 2401 உள்ள இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்கு மேலே இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நான் பார்க்க மாட்டேன். ஸோ 2 power of 1/2ன்னு இருக்குது, 3 power of 1/2 அப்படின்னு இருக்குது, 5 power of 1/2 அப்படின்னு இருக்குது. எனக்கு பவர் 12ல் வேணும். சரியா? ஐதர் 1/12 அப்படின்னு பவரில் வேணும் இல்லை 12th root அப்படின்றது வேணும். ஸோ நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா ரீரைட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ 2 power of 1/2 அப்படின்னு இருக்கிறத 2 power of 6/12 அப்படின்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 3 power of 1/12 அப்படின்னு இருக்கிறத 3 power of 6/12 அப்படின்னு எழுதிக்கிறேன். எல்லாமே ஸ்கொயர் ரூட் தானே? எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான். அடுத்தது 5 power of 1/2 அப்படின்னு இருக்கிறத 5 power of 6/12 அப்படின்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன எடுப்பேன் 12th root of 2 power of 6 12th root of 3 power of 6 12th root of 5 power of 6 அப்படின்னு எழுதிப்பேன். ஓகேவா? ஃபைன். அப்போ இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். 2 power of 6 எனக்கு என்னவா இருக்கும் 2 power of 5 32 2 power of 6 64. ஸோ அவங்க நம்மளுக்கு லோவர் லிமிட்டே 125 இருக்குது. ஸோ இது வர வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் 5 power of 6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 5 power of 6 எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே 5 power of 3 வந்து 125 5 power of 4 625. ஸோ 625 இன்டூ 5 power of 2 வந்து 25. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எகிரிட்டு போயிடும். சரியா? அப்பர் லிமிட் தாண்டியே போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரவும் சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் 3 power of 6 3 power of 6 பார்த்தோம் அப்படின்னா 3 power of 3 வந்து 27 3 power of 4 81 இன்டூ 9. ஸோ 9 பார்க்கும்போது 9 8 72. எனக்கு லோவர் லிமிட்டுக்கு மேலேயும் இருக்குது அப்பர் லிமிட் உள்ளேயும் இருக்குது. ஸோ இது வர வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் பி தான் எனக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா ஒன் சைட் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 15 ஒன் ஆஃப் த டயகனல்ஸ். சரி. ஸோ அப்போ ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த ரெக்டாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒன் சைட் ஏதோ ஒரு சைட் இதை 15 வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் டயகனல் சொல்கிறாங்க எனக்கு ஆப்போசிட் வெர்டிஸில் கனெக்ட் பண்ண அப்படின்னா அதான் எனக்கு டயகனல். ஸோ டயகனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டயகனோட வேல்யூ 17. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்றது கேட்குறாங்க. எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து லென்த் இன்டூ பிரெத் ஆஃப் தட் பர்டிகுலர் ரெக்டாங்கிள். ஸோ எனக்கு லென்த் ஏதோ ஒன்று தெரிஞ்சிடுச்சு 15. பிரெத்தை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? அண்ட் இதை நான் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குன்னா ஏபிசிடின்றது ஒரு ரெக்டாங்கிளாக இருந்தாலும் எனக்கு டயகனல் வந்து ஒரு ரெக்டாங்கில் 2 ரைட் ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்குது. சரியா? அந்த ரைட் ட்ரையாங்கில் தேர்ட் சைடு கண்டுபிடிச்சேன்னா அதுதான் அந்த ரெக்டாங்கிளோட பிரெத்தாக இருக்கும். ஸோ 17 ஹைபாட்னியஸ் ஒரு சைடு வந்து 15 இருக்குது. அப்போ இன்னொரு சைடு கண்டிப்பாக என்னவா இருக்கும் 8 தான் இருக்கும். எனக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி கண்டுபிடிப்பேன். ட்ரிபிள் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ 289 17 ஸ்கொயர் 289 15 ஸ்கொயர் 225. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 64 வரும். 64ன்றது 8ஓட ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு என்னவா இருக்கும் 120. ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ரொம்ப சிம்பிளான சம். நெக்ஸ்ட் ₹10,890 is divided among A and B. 2 பேர் இருக்காங்க. 10,890 ரூபாவை டிவைட் பண்ணணும். என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணணுன்றது கொடுத்துட்டாங்க. 4:5 ரேஷியோவில் டிவைட் பண்ணணும். சரியா? ஏக்கு வந்து 4 பார்ட்ஸ் போகும், பிக்கு வந்து 5 பார்ட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, மொத்தமாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 9 பார்ட்ஸ் தான் இருக்குது. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் உங்களுக்கு 9 இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ வந்து 10,890 இருக்குது. அப்போது 9 பார்ட்ஸ் தான் ₹10,890 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் 1 பார்ட் முதல்ல ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா. இப்படியும் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக அவங்க என்ன கேட்குறாங்க பியோட ஷேர் கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக 5 பார்ட்ஸ் எவ்வளோன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகே. ஸோ அப்போ சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும். ஸோ 9 1s are 9 கேரி ஓவர் 1 இங்கே 121 வரும். ஸோ அப்போது 1210 இன்டூ 5 தான் உங்களுக்கு பியோட ஷேராக இருக்கும். 1 பார்ட்ன்றது 1250 1210 5 பார்ட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் 6050 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். 6050. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஏ கேன் ஃபினிஷ் அ ஜாப் இன் 6 days, பி கேன் ஃபினிஷ் த சேம் ஜாப் இன் 12 days. அதாவது 2 பேரோட இண்டிவிஜுவல் டைம் டேக்கன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஜாப் டுகெதர். 2 பேருமே சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான சம், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான்.
ஸோ டைம் டேக்கன் கொடுத்தா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இண்டிவிஜுவல் டைம் டேக்கனோட எல்சிஎம் தான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ டோட்டல் ஒர்க்ன்றது உங்களுக்கு 12 இருக்கும். அதுக்கப்புறம் எஃபிஷியன்சிஸ், இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சிஸ், ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி எனக்கு 1ன்னு இருக்கும். ஓகேவா, பி அதிக டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ பியோட எஃபிஷியன்சி கம்பேரிட்டிவ்லி குறைவு, ஏ கம்மி டைம்ல சால்வ் பண்றாங்க, ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் நம்மளோட எஃபிஷியன்சி அதிகம். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஆஃப் ஒர்க் முடியும். எஃபிஷியன்சி அப்படின்றது ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட் ஆஃப் த ஒர்க் முடிக்கிறாங்கிறது தான். ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியும், டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன். ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, அவங்களோட டோட்டல் ஒர்க் வந்து 12, ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி 3, அப்போ அவங்களோட டைம் டேக்கன் என்னவா இருக்கும், 4 days அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 4 days தான் அவங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான சம் தான், ரொம்ப பேசிக்கான சம் தான். நெக்ஸ்ட், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். சரியா, இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல கொஞ்சம் சேலஞ்சிங், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸ்விமிங் பாத் இஸ் 24 meters லாங் அண்ட் 15 meters broad. ஓகேவா, ஸ்விமிங் பூல்னு வச்சுக்கலாமா, அது நீல அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 24, 15 கொடுத்துருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட், when a number of men dive into the bath. ஸோ அந்த ஸ்விமிங் பூலுக்குள்ள எனக்கு ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் மென் வந்து டைவ் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. உள்ள குதிச்சாங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு, சரியா, அந்த இவங்க குதிச்சனால அவங்க வாட்டர் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1 meter³ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் குதிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. How many men are there in the bath? How many men are there in the bath? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ எனக்கு என்னவா இருக்கும், நீல அகலம் சேம் இல்லைன்றதால நான் கியூபாய்டு அப்படின்னு மென்ஷன் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 24 into 15 இது இதோட ஏரியாவா இருக்கும். இன்டூ ஹைட், ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வாட்டர் லெவல் ரைசஸ் பை 1 centimeter. இதுதான் நம்மளுக்கு க்ளூ. ஓகேவா, இது நம்ம வந்து இந்த எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த பேசிக் கோர்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா, எனக்கு வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு, சிலிண்டரில் நான் வந்து ஸ்பெரிக்கல் பால்ஸை ட்ராப் பண்ண வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ எவ்வளோ லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ன்ற அந்த டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் என்னோட ஹைட். அதுதான் அந்த பர்டிகுலர் சிலிண்டரோட ஹைட்டாக இருக்கும், நாட் த என்டையர் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த ஹைட்டு தான் என்ன பண்ணுவேன்னா எடுத்துப்பேன். அது வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த வால்யூம் வந்து ஸ்பெரிக்கல் பால்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம் சால்வ் பண்ணியிருப்போம். அதுதான் இங்கேயும் இருக்கு, சினாரியோ மட்டும் வேற. இது வந்து எனக்கு இந்த சிலிண்டர் பதிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத் இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்விமிங் பூல் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பெரிக்கல் பால்ஸ் பதிலாக எனக்கு மக்கள் குதிக்கிறாங்க, மென் குதிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸ்டோரி வேற ஸ்டோரி, பட் கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான். ஃபைன். ஸோ L into B into H, H என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 centimeter, சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்றேன். சரியா, ஸோ மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/100. This is equal to volume of all the men. எவ்வளோ பேர் குதிக்கிறாங்களோ அவங்களோட வால்யூமோ எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கோ அதோட வால்யூமும் சேமா இருக்கும். ஓகேவா, ஒருத்தர் எவ்வளோ பேர் குதிக்கிறாங்கன்றது தெரியாது. ஸோ இப்போதைக்கு என்னன்னு வச்சுக்கிறேன். இன்டூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் லெவல் டிஸ்பிளேஸ்ன்றது 0.1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 1/10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, எனக்கு டெசிமலா இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணது கொஞ்சம் எனக்கு காம்ப்ளிகேட்டா இருக்கும், அது எல்லாமே ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். ஃபைன். ஸோ அப்போ இங்கே இருக்கிற 10 இங்கே இருக்கிற 10 கேன்சல் ஆகும். ஸோ 24 into 15 என்னது, 24 into 10 240, 24 into 5 120, ஸோ 360, 360 divided by 10 36. ஸோ 36 பேர் அந்த ஸ்விமிங் பூலில் குதிச்சிருக்காங்க. அப்படி குதிச்சனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் 1 centimeter இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வாட்டர் வந்து 0.1 meter³ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா, கொஸ்டினை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இது அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் வந்து ஒரே ஸ்டெப் தான். இது மட்டும் தான் நம்மளோட அல்டிமேட் ஸ்டெப்பா இருக்கும். இதுக்கப்புறம் கால்குலேஷன், இது பெரிய விஷயமே கிடையாது. கரெக்டாக நம்ம எதுக்கு எது சேம்ன்றதை ஈக்குவேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் அங்கேயே முடிஞ்சிடுது, நம்மளோட கொஸ்டின் சால்விங் அங்கேயே முடிஞ்சிடுது. ஸோ இருக்கிற ஆப்ஷனா எந்த ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ண வேண்டியதா வேலையா இருக்கும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா எடுத்து சால்வ் பண்ணதான் நம்மளுக்கு அல்டிமேட் ஸ்டெப்பா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து இந்த பேசிக் கோர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். சரியா, நம்ம ஒரு ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது பிரிசமா இது பிரமிடா, எப்படி இது 3D குவாலிஃபை ஆகுது அப்படின்றதுல இருந்து பேசிக் கான்செப்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டட்குள்ள வரும். ஸோ எனக்கு ஒரு ஷேப்புக்குள்ள இன்னொரு ஷேப்பை நம்ம போடுறோம், ஒன்று மர்ஜ் பண்ணி ஒன்று ஸ்பிளிட் பண்ணி 2 ஷேப்பாக ஃபார்ம் பண்ணுறோம், இல்லை மெல்ட் பண்ணி ஒரே ஷேப்பாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய விதமான பாசிபிலிட்டிஸ் நம்ம கோர்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா, அந்த அப்ளிகேஷன் இதில் கேட்டிருக்காங்க, ஸ்டோரி மட்டும் மாற்றிருக்காங்க. அங்கே சிலிண்டர் இருக்கு, சிலிண்டருக்குள்ள வந்து ஸ்பெரிக்கல் பால்ஸ் அப்படின்னு இருக்கிறது, இங்கே ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு, ஸ்விமிங் பூலுக்குள்ள மென்னு டைவ் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஃபைன். நெக்ஸ்ட், find the simple interest on 68,000 at 16/2/3 for 9 months. ரொம்ப 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 பேசிக்கான क्वेश्चन தான். எனக்கு பிஎம் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க, எஸ்ஐ என்னன்றதை கேட்குறாங்க. ஃபைன். இதை நான் எஸ்ஐ ஈக்குவல் டு P/P ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை எனக்கு தெரிஞ்ச ஃப்ராக்ஷன் மெத்தடில் ரொம்ப ஷார்ட்டாக நான் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 16/2/3னா எனக்கு அதோட ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷன் என்னன்றது தெரியணும். ஸோ 16/2/3 ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷன் 1/6 இன்டூ எத்தனை வருஷத்துக்கு இது 9 months. ஸோ 9/12
நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டூ பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு மந்த்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மந்த்ஸ் இயர்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு மந்த் இயரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 12, இயரை மந்த்தாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டூ 12. ஓகேவா? ஃபைன். இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வருது? எனக்கு 3 3s are and 3 4s are, 3 1s are, 3 2s are. ஸோ 1/8 அப்படின்றது வருது. அதாவது இந்த 8 பார்ட்ஸ் அப்படின்றது பிரின்சிபல், இந்த ஒரு பார்ட் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் வந்து 8 பார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. கொஸ்டினில் பிரின்சிபல் 68,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டான ஒன் பார்ட்டு ஆக்சுவல் வேல்யூல எவ்வளோ? இவ்வளோ தான் என்னோட ஸ்டெப்பு. சரியா? என்னோட பிரின்சிபல், நான் அசியூம் பண்ணிருக்க பிரின்சிபல் இவ்வளோ, கொஸ்டினில் கொடுத்துருக்க பிரின்சிபல் எவ்வளோ, அப்போ நான் அசியூம் பண்ணிருக்க இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ இருந்துச்சுன்னா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றத கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 8 64 கேன்சல் பண்ணி 68 கேன்சல் பண்ணி 8 8 64 கேரி ஒரு 4, 8 5 40. அவ்வளோதான். இதோட நிப்பாட்டிக்கோங்க. 85,000 எங்கேயாவது இருக்கா? 8,500 இருக்கு. கரெக்டா? 85,000 இல்லை, 8,500 ஃபாலோ பை 2 zeros தானே. ஸோ 8500, ஸோ 8500 தான் உங்க ஆன்சர். ஓகேவா? நீங்க ஃபார்முலால யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணலாம். அது உங்களுக்கு தான் நல்லா சூட்டபிளா வருது, அதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னு அப்படியே சால்வ் பண்ணுங்க. அதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மி டைம் எடுத்துக்கிறது இந்த மெத்தடா இருக்கும். கொடுத்துருக்க பர்சன்டேஜ் ஃபிராக்ஷனா மாற்றி சால்வ் பண்ணுறது ரொம்ப குவிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், if a is to b is to c is 3 is to 2 is to 3 is to 4. ஓகே, என்ன கேட்குறாங்க? a by b, b by c, c by a. அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறது நம்மளுக்கு வேல்யூயாக இருக்கும். சரியா? ஏக்கு பதிலாக 2 போடணும், பிக்கு பதிலாக 3 போடணும், சிக்கு பதிலாக 4 போடணும். அவ்வளோதான். ஃபைன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டினாமினேட்டர்ஸ் வேற நம்பர்ஸ் இருக்கனால எல்சிஎம் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர்ஸ் 2, 3, 4. ஸோ இதுக்கு என்ன எல்சிஎம் வரும்னு பார்த்தீங்கன்னா 12 வரும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் 12ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2/3 என்ன பண்ணுவேன்? 3யை 12ஆக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 4. ஸோ அப்போ நியூமரேட்டர் இன்டூ 4 பண்ணணும், டினாமினேட்டர் இன்டூ 4 பண்ணணும். ஸோ அப்போ 8/12. நெக்ஸ்ட் 4 12ஆக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 3. ஸோ அப்போ டினாமினேட்டர் இன்டூ 3 பண்ணணும், ஸோ நியூமரேட்டர் இன்டூ 3 பண்ணுறோம். ஸோ 9/12. நெக்ஸ்ட் 2 12ஆக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? இன்டூ 6. ஸோ டினாமினேட்டர் இன்டூ 6, நியூமரேட்டர் இன்டூ 6. ஸோ 24/12. ஸோ எனக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குன்னா டினாமினேட்டர் கேன்சல் ஆகுதோ, நியூமரேட்டர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 is to 9 is to 12. ஸோ ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 is to 9 is to 24. சாரி, 12ன்னு சொல்லிட்டேன்னா 24. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங். ஓகே, இது நம்மளுக்கு கிளியரா இல்லை, நம்ம ஓகே ஃபைன். இப்போ ஓகே. ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes பிஃபோர். ஒருத்தங்க மீட்டிங் பிளேஸ் வந்து ரீச் பண்ணணும். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 minutes பிஃபோர் 8:50 ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது 8:50லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 minutes பிஃபோர் போயிருக்காங்க. அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு போயிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க 8:30 மணிக்கு போயிருக்காங்க. டிரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபைன். சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப். சுனில் வந்து 8:30க்கு அந்த பிளேஸுக்கு போயிருக்காங்க. சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் 30 minutes earlier than the man. ஓகேவா? சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் 30 minutes earlier than the man. இவங்க இன்னொருத்தவங்களுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அனதர் பர்சன் இருக்காங்க இல்லையா? அப்போ அனதர் பர்சன் எந்த டைம் போயிருப்பாங்க? இவங்க 8:30 மணிக்கு போயிட்டாங்க. மிஸ்டர் சுனில் வந்து 8:30 மணிக்கு போயிருக்காங்க. இன்னொருத்தவங்க இவங்களுக்கு அரை மணி நேரம் லேட்டாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க 9 o'clock போயிருக்காங்க. அனதர் பர்சன் எப்போ ரீச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 9 hours ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, 30 minutes earlier than the man. ஓகே, இது வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. Who came 40 minutes late. அவங்க அந்த மீட்டிங்கை 40 minutes லேட்டாக வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 o'clock வந்தது வந்து 40 minutes லேட்னா அப்போ ஆக்சுவல் மீட்டிங் எவ்வளோ டைமாக இருக்கும்? 9 o'clock வந்து 40 minutes தூக்குங்க. 8:20 தான் உங்களுக்கு அந்த மீட்டிங்கோட ஸ்கெடியூல்டு டைமாக இருக்கும். சரியா? 8:20 தான் அந்த மீட்டிங்கோட ஸ்கெடியூல்டு டைமாக இருக்கும். ஸோ என்ன கேட்குறாங்க? வாட் வாஸ் த ஸ்கெடியூல்டு டைம் ஆஃப் த மீட்டிங்? அதுதான் எக்ஸாக்டாக கேட்குறாங்க. ஸோ 8:20 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஒரு பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்னொரு பர்சனுக்கு போறீங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த மீட்டிங்கோட ஆக்சுவல் டைம் என்னன்றதை, ஸ்கெடியூல்டு டைம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் உங்களோட என்ன பண்ணுங்க, உங்களோட ஆன்சரை நீங்கள் கொண்டு வந்துருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A can do a job in 7.5 hours. A can do a job in 7.5. ஸோ அப்போ ஏவோட டைம் டேக்கன் மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 15/2 hours. ஓகேவா? ஏவோட டைம் டேக்கன் மட்டும் கொடுத்துருக்காங்க, which is 15/2. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. B is more efficient, 20% more efficient than A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? B is 20% more efficient than A. அதாவது ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ரேஷியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20%னா 1/5 அப்படின்னு ஃப்ராக்ஷனாக மாற்றிப்பேன். ஸோ யாரை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏவை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஏவோட 20% கூடுதல் எஃபிஷியன்ட் யாருன்னா பி. ஸோ அப்போ எனக்கு பேஸ் வேல்யூ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ எனக்கு இருக்கிற பேஸ் வேல்யூவை நான் என்ன பண்ணுவேன்னா ஏக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். ஓகே, அப்போ பி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃபேக்டர்ஸோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 + 1 6 அப்படின்னு வந்துடும். ஸோ பியோட எஃபிஷியன்சி 6. அவ்வளோதான். ஸோ அப்போ கொடுத்துருக்க டேட்டாஸை நம்ம என்ன பண்ணியாச்சு, யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா பியோட டைம் டேக்கன் எவ்வளோன்றது கேட்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டைம் டேக்கன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோன்றத ஒரு வேல்யூவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.
சரியா? ஸோ அப்போ A ஓட வேல்யூ இருக்கிறதுனால என்ன பண்றேன்னா டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன். சரியா? அதாவது A ஓட எஃபிஷியன்சி இன்டூ A ஓட டைம் டேக்கன் எனக்கு டோட்டல் ஒர்க்கை கொடுக்கும். இல்ல B ஓட எஃபிஷியன்சி இன்டூ B ஓட டைம் டேக்கன் எனக்கு டோட்டல் ஒர்க் என்னன்றது கொடுக்கும். யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனோட டேட்டா எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி இன்டூ அவங்களோட டைம் டேக்கன் எனக்கு டோட்டல் ஒர்க் என்னன்றதை கொடுத்துரும். இங்க நம்மளுக்கு A ஓட எல்லா டேட்டாவும் தெரியும். A ஓட எஃபிஷியன்சி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 பார்ட்ஸ். A ஓட டைம் டேக்கன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/2. ஸோ இதுதான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கா இருக்கும். ஸோ டோட்டல் ஒர்க்ன்றது 15 into 5 75 divided by 2. ஸோ எனக்கு டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ B ஓட டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிடலாம். For B, okay, so for B total work is equal to efficiency into time taken. So total work ன்றது 75/2 equal to efficiency ன்றது B ஓட efficiency 6 into B ஓட time taken எவ்வளவுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபைன். ஸோ அப்போ இங்க எடுத்து போட்டோம் அப்படின்னா எனக்கு 3 2s are 6 3 எனக்கு என்னவா இருக்கும் 25. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு 25/4. சரியா? ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 25/4. அதாவது 6 1/4 இருக்கும். இருக்கிற ஆப்ஷன்ல எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆன்சர் நாட் நோன் தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். 25/4 தான் டைம் டேக்கன் பை பி டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க். ஸோ உங்களுக்கு 6 1/4 தான் உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஆன்சரா இருக்கும். ஃபைன். ரொம்ப சிம்பிள் தான். அதனால நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க தேவையில்லை. நெக்ஸ்ட், இஃப் 1, 2, 2, 3, 3 ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் அ டைஸ். ஒரு டைஸ் இருக்கு. டைஸ் என்ன ஒரு கியூப் ஷேப்ல இருக்கும் இல்ல கியூபாய்ட் ஷேப்ல இருக்கும். சரியா? 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ 6 ஃபேஸ்ல நம்ம 6 நம்பர்ஸ் எடுத்துப்போம். யூஸ்வலி நம்மளுக்கு நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னா 1 2 3 4 5 6. ஒரு ஃபேஸ்லயும் அந்த பகடை தாயம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒரு ஃபேஸ்லயும் ஒரு நம்பர் இருக்கும். ஆனா இது ரெகுலரா இந்த கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிறது தான் ஃபேஸ். ஸோ அப்போ 1 2 2 3 3 3 இதுதான் ஃபேஸா இருக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 such dice are rolled. இந்த மாதிரி 2 சிமிலர் டைஸை ரோல் பண்றாங்க. 1 2 2 3 3 3 இந்த ஃபேஸஸ் கொண்ட இந்த நம்பர்ஸை ஃபேஸஸ்ல கொண்ட இந்த 2 டைஸை ரோல் பண்றாங்க. In how many cases second dice is bigger than the first dice? In how many cases second dice is bigger than the first dice? ஸோ கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைஸை நான் வந்து ஏதோ ஒரு நம்பரை வச்சுக்கிறேன். அதோட பெரிய நம்பர் எத்தனை வர வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்குறேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டைஸ்ல எனக்கு நம்பர் 1 வருது. சரியா? ஃபர்ஸ்ட் டைஸ்ல எனக்கு நம்பர் 1 வருது. செகண்ட் டைஸ்ல எனக்கு இதை தாண்டி வேற எந்த நம்பர் வந்தாலும் எனக்கு அது பிகர் நம்பர் தான். சரியா? செகண்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் 1 தாண்டி வேற எந்த நம்பர் வந்துச்சுனாலும் அது பிகர் நம்பர் தான். ஸோ அப்போ 2 வந்துச்சுனாலும் பிகர் நம்பர் தான், 2 வந்துச்சுனாலும் பிகர் நம்பர் தான், 3 வந்துச்சுனாலும் 3 வந்துச்சுனாலும் 3 வந்துச்சுனாலும் எது வந்துச்சுனாலும் பிகர் நம்பர் தான். ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைஸ்ல நம்பர் 1 வந்துச்சுன்னா எத்தனை பாசிபிள் கேசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. சரியா? 1, 2 இது ஒரு கேஸ். 1, இன்னொரு 2. சரியா? இந்த ஒரு 2 இந்த 2 2க்கு பதிலாக நம்ம ஒரு 2ன்னு எடுத்துக்க கூடாது. இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2ன்னு எடுத்துக்க கூடாது. இது ஒரு இண்டிவிஜுவல் 2, இது ஒரு இண்டிவிஜுவல் 2. ஒன்னு ஃப்ரண்ட்ல இருக்கலாம், இன்னொன்னு பேக்ல இருக்கலாம். இல்ல ஒரு ஃப்ரண்ட்ல இருக்கலாம், இன்னொன்னு சைடுல இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அது 2 இண்டிவிஜுவல் 2s 2 இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? சோ அப்ப இது ஒரு பாசிபிலிட்டி. 1, இன்னொரு 2ன்றது இன்னொரு பாசிபிலிட்டி. 1, 3 1, 3 1, 3 இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ 1 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ல வந்துச்சு அப்படின்னா ஓகேவா? செகண்ட் டேஸ்ல இதெல்லாம் வரதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ எனக்கு இது வரைக்கும் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடுத்து வந்து நமக்கு 2 பாசிபிலிட்டி வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேஸ்ல எனக்கு 2 இருக்கு. இப்போ என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா செகண்ட் டேஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேஸ்ல இருக்கிற நம்பரோட அதிகமா இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் டேஸ்ல எனக்கு 2 இருக்கு. செகண்ட் டேஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ 3 வரும், இன்னொரு 3 வரும், இன்னொரு 3 வரும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் டேஸ்ல 2 அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் டேஸ்ல 3, 3, 3 அப்படின்னா எனக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் டேஸ்ல அடுத்த 2 சாரி ஃபர்ஸ்ட் டேஸ்ல அடுத்த 2 அடுத்த 2 வந்துச்சு அப்படின்னா அகைன் எனக்கு என்னவா இருக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு சான்சஸ் இருக்கு எவ்வளவு கேसेस இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 + 3 + 3. சரியா? சோ அப்போ மொத்தமா எனக்கு எவ்வளவு கேसेस இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11 கேसेस இருக்கு. 11 தான் ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ல என்ன நம்பர் வரும் அப்படின்றத வெச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு எவ்வளவு பாசிபிள் கேसेस இருக்குன்றதை நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேஸ்ல 1 இருந்துச்சுனா எவ்வளவு கேஸ் இருக்கு? செகண்ட் டேஸ்ல 2 இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டேஸ்ல 2 இருந்துச்சுனா எவ்வளவு கேஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் டேஸ்ல இன்னொரு 2 இருந்துச்சுனா எவ்வளவு கேஸ் இருக்குன்னு பார்க்கறேன். இதுக்கு மேல என்னால ப்ரோசீட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ல 3 இருந்துச்சுனா 3 தாண்டி வர நம்பர் கிடையாது. இந்த பர்టిక్యులர் டைஸை பொறுத்த வரைக்கும் 3 தாண்டி வர நம்பர் கிடையாது. செகண்ட் டேஸ்ல இன்னொரு 3 வந்துச்சுனா வேற பாசிபிள் கேஸ் கிடையாது. செகண்ட் டேஸ்ல 3 வந்துச்சுனா இன்னொரு பாசிபிள் கேஸ் கிடையாது. சோ இது வரைக்கும் தான் எனக்கு பாசிபிள் கேஸ் இருக்கு. நான் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆன்சரை டிக் பண்ணிக்கிறேன். சோ 11 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஃபைன். அடுத்து
ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ ஃபைண்ட் த HCF ஆஃப் x cube minus 8y cube and x square minus xy ky square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HCF அவங்களே கொடுத்துட்டாங்க, k ஓட வேல்யூ மட்டும் கேட்குறாங்க. சரியா, ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனோட HCF என்னன்றது கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டேர்மோட வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஃபைன், ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிரஷன் போயிடலாமா? ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா x cube minus 8y cubeன்றதை நான் காமனாக எடுத்துக்கிறேன். அதாவது 2y the whole cube அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எனக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a cube minus b cube அப்படின்னு இருக்கு. இதோட எக்ஸ்பென்ஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா a minus b into a square plus b square plus ab. ஓகேவா? a minus b அப்படின்றது இது ஒரு ஃபேக்டர், a square plus b square plus ab ன்றது இது ஒரு ஃபேக்டர். இது ரெண்டுமே எனக்கு ஃபேக்டர்ஸ் தான் ஃபார் த எக்ஸ்பிரஷன் x cube minus 2y the whole cube. ஓகே, அடுத்தது வருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா x square minus ky the whole square. நான் காமனா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். a square minus b square. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணனா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a square minus b square ஃபார்மேட்ல இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா a plus b into a minus b. ஓகேவா? a plus b into a minus b. இப்போ வரைக்கும் என்னோட ஸ்டெப்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ k ஓட வேல்யூ எனக்கு 2 இருந்தாலும் சரி, இல்ல k ஓட வேல்யூ எனக்கு -2 இருந்தாலும் சரி, எனக்கு ரெண்டுமே HCF ல வரும். கரெக்ட்டா? ஏன்னா இங்க காமனா எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x minus 2ன்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸா இருக்கு. இப்போ இங்க k ஓட வேல்யூ நான் வந்து -2 ன்னு போடுறேன். அப்படி போட்டா எனக்கு என்ன வரும்? x minus 2y அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்கே எனக்கு x minus 2y இருக்கு, இங்கே எனக்கு x minus 2y இருக்கு, அதான் HCF அப்படின்னு நான் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல k ஓட வேல்யூ நான் 2 ன்னு போடுறேன்னு வைங்களேன், k ஓட வேல்யூ 2 ன்னு போட்டு இங்கே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன வரும்? இங்கே எனக்கு என்ன வரும்? x minus 2y அப்படின்றது வரும். ஸோ அப்போ இங்கே எனக்கு x minus 2y இருக்கு, இங்கே எனக்கு x minus 2y இருக்கு, x minus 2y தான் என்னோட HCF அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2மே ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ், -2மே ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். ஆனா அவங்களே HCF என்னன்றதை கொடுத்துட்டாங்க. HCF என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x plus 2y தான், ஐ மீன் ky தான். அவங்களே கொடுத்துட்டாங்க x plus ky தான் அப்படின்றது HCF கொடுத்துட்டாங்க. இப்போ நான் k க்கு பதிலா என்ன வேல்யூ போடுறேன்றதை ரெண்டு பாசிபிலிட்டி, ஒரு பாசிபிலிட்டியை நான் என்ன பண்ணிப்பேன்? ஸ்ட்ரிங் பண்ணிப்பேன், நாட் டவுன் பண்ணிப்பேன். ஸோ அப்போ k ஓட வேல்யூ எனக்கு -2 ன்னு போட்டால் மட்டும்தான் எனக்கு செகண்ட் எக்ஸ்பிரஷன்லையும் x minus 2y வரும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்லையும் 2x minus 2y வந்திருக்கு. அப்போ k ஓட வேல்யூ எனக்கு 2 ஆர் -2 கிடையாது. k ஓட வேல்யூ ஜஸ்ட் எனக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -2 மட்டும்தான். சரியா? அவங்க HCF கொடுக்காத பட்சத்தில் எனக்கு என்னவா இருக்கும்? k ஓட வேல்யூ +2 ஆர் -2 வரலாம். ஆனா அவங்க HCF என்னன்றதை கொடுத்துட்டாங்க. அப்போ அதுபடி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? k ஓட வேல்யூ -2 மட்டும் தான் இருக்கும், வேற பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஓகேவா? k ஓட வேல்யூ -2 தான் வரும். ஸோ ஃபைனல் கொஸ்டின் வரைக்கும், ஃபைனலாக இருக்கிற டேட்டா வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும், அதில் இருக்க இன்புட்ஸை நீங்க எடுத்துக்கணும். ஸோ நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் நிப்பாட்டிக்கிட்டேன் அப்படின்னா k ஓட வேல்யூ +2ஆவும் வரலாம், இல்ல -2ஆவும் வரலாம். ஆனா அவங்க கொடுத்துருக்க HCF நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா k ஓட வேல்யூ -2 தான் வரும், அதுதான் எனக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு கொஸ்டின் வைஸ் எனக்கு கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் தான். ஆனா இருக்கிற ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்கிற அந்த கிவன் டேட்டா, அந்த க்ளூ வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அது என்ன இருக்கு? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இருக்கு. மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அப்படி சொல்றேன். சிம்பிள் சால்வ் பண்ற அந்த ஸ்டெப்ஸ் சிம்பிள் தான், பட் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு ப்ராபபிள் சான்சஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏவை டிக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம கரெக்டா கொஸ்டினை ஃபைனலா ரீட் பண்ணாத பட்சத்துல, கரெக்டா ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா +2 வராது, -2 தான் வரும் k ஓட வேல்யூ அப்படின்றத நம்ம ஃபைனலைஸ் படிப்போம். ஃபைன், இதோட நம்மளுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸாக தெரியும். சில கொஸ்டின்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸாக தெரியும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம சில டைப்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே கொஞ்சம் இக்னோர் பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நம்ம ஸ்டெப்ஸை வந்து எப்படி குறைக்கணுன்றதை பார்க்கணும். சரியா? நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டெப்ஸ் எவ்வளோ, அதாவது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது ஸ்டெப் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான். ஸோ SI = PNR னா அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கிளியராக எழுதணும், அதுக்கப்புறம் Pக்கு Nக்கு R கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும், அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றதை நம்ம பாக்ஸில் போடணும். இதெல்லாம் நம்ம அங்கே பண்ணுது. ஆனால் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ஃபேக்டர். அப்போ நம்ம எவ்வளோக்கு சிம்பிளாக எவ்வளோக்கு நம்ம குயிக்காக சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். SI = PNR தான் நம்ம சால்வ் பண்ண முடியுமானா கிடையாது. நான் யூஸ் பண்ண மாதிரி நம்ம பர்சன்டேஜ் ஃபிராக்ஷனாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணி டேட்டா என்னன்றதை எடுத்து போடலாம். டினாமினேட்டர் இருக்க தான் பிரின்சிபல், மேலே இருக்க ஃபேக்டர் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா டைரெக்டாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் எவ்வளோக்கு உங்களோட அப்ரோச்சை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்றது பாருங்க. ஸோ என்னோட திங்கிங்கை நான் வந்து கொஞ்சம் லேட்டராக நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஸ்டினில் கொடுத்தது இது டேட்டா, இது க்ளூவை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். டேட்டாஸ் அந்த க்ளூவில் நான் சப்ஸ்டிட் பண்ணுவேன், டேரெக்டாக நான் ஆன்சரை நோக்கி போயிடுவேன்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மாற்றிக்கோங்க. யாரெல்லாம் இந்த குவான்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, டிஎன்பிசியில் கேட்ட சாட்டர்டே கேட்ட அந்த மேக்ஸில் இருக்க பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. உங்களோட வே ஆஃப் உங்களோட அப்ரோச்சை நீங்கள் மாற்றிக்கோங்க. குவான்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை படிக்கிறத, அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதில்ல. அப்படி மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.